அமெரிக்க அரசின் உலகளாவிய மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் இந்தியாவில் மத சுதந்திரம் கவலைக்கிடமாக உள்ளதாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மகாராஷ்டிரா, ஒடிசா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் நடந்த வகுப்புவாத மோதல்களுக்கு RSS அமைப்பினுடைய துணை அமைப்பான VHP என்று சொல்லப்படுகின்ற விஸ்வ ஹிந்து பரிஷத் போன்ற அமைப்புகளே காரணம் என்று அந்த அமெரிக்க அறிக்கை மிக தெளிவாக குற்றம் சாட்டியிருக்கிறது. மேலும் 2014ஆம் ஆண்டு மத்தியில் பாஜக அரசு பொறுப்பேற்றது முதல் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் கொண்டு வரப்பட்ட மதம் மாற்ற தடை சட்டங்கள், வக்ஃபு வாரியத்திற்கு எதிரான சட்ட திருத்தங்கள், முத்தலாக்கு போன்று சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிரான சட்ட திருத்தங்கள் ஆகியவற்றையும் அந்த அறிக்கை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறது. குற்றச்சாட்டை விவகாரத்தை முன்னிறுத்தி இந்தியாவுடனான ஆயுத விற்பனையை, வர்த்தக உறவுகளை அமெரிக்க அரசு, டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் இந்த அறிக்கை, இந்த ஆணையம் கூறியிருக்கிறது. அமெரிக்க குடிமக்கள் சிறுபான்மையினர் மீதான அச்சுறுத்தல்களை காரணம் காட்டி இந்தியாவுக்கான ஆயுத விற்பனையை நிறுத்த வேண்டும் என்றும் இந்த ஆணையம் அறிக்கை வழியாக பரிந்துரைத்திருக்கிறது. நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற RSS என்ற இந்து பயங்கரவாத அமைப்பு மத சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலாக விளங்குவதாக இந்த அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது. ஆகையால் இந்த RSS அமைப்பிற்கும் இந்தியாவினுடைய உளவு அமைப்பான ரா அமைப்பிற்கும் தடை விதிக்க வேண்டும் என்றும் இந்த ஆணையம் பரிந்துரைத்திருக்கிறது. இதனை காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சி வரவேற்றிருக்கிறது. இந்த தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் RSS இந்த தேசத்தின் ஒற்றுமைக்கும் சகோதரத்துவத்திற்கும் விஷம் போன்றது என்று சுட்டிக்காட்டி, மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட பிறகு வல்லபாய் பட்டேல் RSS அமைப்பிற்கு தடை விதித்தார் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆகையால் இந்த அரசு, இந்த அறிக்கை இந்திய அளவிலும் உலக அளவிலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. வழக்கம் போல இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த அறிக்கை உள்நோக்கம் கொண்டது, ஒருதலை பட்சமானது என்று நிராகரித்துள்ளது.